துஆ இருக்குது பாருங்க, பிரார்த்தனை இருக்குதுல, அதுதான் வணக்கம் என்று சொன்னார்கள். அந்த போருடைய அந்த கட்டத்தில் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க இக்கட்டா இருக்கிறீங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஒரு மோசமான சூழல்ல இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் அழைத்து நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பதில் தரக்கூடியவன் அல்லாஹ் அல்லாத கடவுள் இருக்கிறானான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய இந்த இபாதத்தை துஆவை யார் செய்யாம புறக்கணிக்கிறார்களோ, பெருமை எடுத்திருக்கிறார்களோ, இக்கட்டான சூழல்ல போய் மாட்டிக்கிட்டாரு. எங்க மாட்டிக்கிட்டாரு? மீனுடைய வயிற்றுல மாட்டிக்கிட்டாரு. மீனுடைய வயிறு பெருசு, ஒரு ஆளை முழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் உள்ள போய் இருந்தா அப்படியே வாழலாம், இருக்கலாம் உள்ள, அப்படிங்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் அல்லாஹ் மாட்ட வச்சுட்டான். இப்படித்தான் இறை விசுவாசிகளுடைய கஷ்டங்களை நாம் போக்குவோம். அப்படிங்க கையெழுந்து அல்லாட்ட, அடியார்கள்ட்ட பேசாதீங்க, அடியார்கள்ட்ட கெஞ்சாதீங்க, அடியார்கள்ட்ட கேட்காதீங்க, அடியார்கள் மூலமா அல்லாஹ் கொண்டு வருவான் உதவிகளை. இந்த உலகத்தில் யாரும் நமக்கு வெற்றி தர போறதில்லை, நமக்கு யாரும் உதவி செய்ய போறதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் மனிதர்களுடைய உருவத்துல, மனிதர்களுடைய வடிவில அல்லாஹ் இந்த உதவிகளை செய்வான். எனவே துஆ என்பது ஒரு பேர் ஆயுதம் என்பதை புரிந்து கொண்டு அதிகம் அதிகம் துஆ செய்வோம். இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், இறை விசுவாசிகளுடைய முஃமின்களுடைய ஆயுதம் துஆ, பிரார்த்தனை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எதோ ஆயுதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நவீன வகையான ஆயுதங்களை எல்லாம், கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்த்து அதிசயித்து, அந்த ஆயுதங்கள் எல்லாம் அது கூர்மையாக இருந்தாலும் சரி, அல்லது உருண்ட வடிவில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான வடிவில் இருந்தாலும் அந்த ஆயுதங்களுடைய தாக்குதல்கள் நம்மை அழித்துவிடும், நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்றெல்லாம் ஒரு பேராபத்தாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயம் கலந்த சூழலிலே குறிப்பாக இன்றைய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆயுதங்களை எல்லாம் தாக்கி ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதம்தான் இந்த இறை மார்க்கத்தில் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டுள்ள துஆ என்ற ஆயுதம். அதனால தான் அதுக்கு ஆயுதம் என்றே வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை குறித்து நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. பல சந்தர்ப்பங்களில் அந்த துஆவுடைய மகிமைகளை நாமே உணர்ந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதன் மூலமாக அது நம்ம அதனுடைய ஏற்பை அல்லாஹ் ஏற்று நமக்கு வழங்கிய அந்த சிறப்புகளை எல்லாம் இன்றைக்கு அடைந்திருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. துஆ இருக்குது பாருங்க, பிரார்த்தனை இருக்குதுல, அதுதான் வணக்கம் என்று சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் முஹுல் இபாதா, வணக்கத்தினுடைய மூளை என்றே சொன்னார்கள். அதுதான் தலையானது. அதனால என்னவோ தெரியல, குர்ஆனுடைய அமைப்பு பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹாலை பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை கடைசியிலும் முடியும் பொழுது நாசும் பிரார்த்தனையோடு முடிகிறது. அப்ப பிரார்த்தனை என்பது வலிமையானது, வலிமையான ஆயுதம். அதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்துல நாம் என்ன வேணுமோ அவ்வளவு கேட்டு பெற முடியும், கேட்டு பெற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி சென்ற நல்லோர்களும் சரி, நபிமார்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நிறைய சொல்லித்தர்றான். அதுல ஜாலூத் அப்படிங்கிறவரை எதிர்த்து தாலூத்துடைய அந்த படைகள் போது பாருங்க, அதை குறித்து அல்லாஹ் சூரத்து பக்ரால 250வது வசனமா சொல்லும் போது, வலம்மா பரசூலி ஜாலூத்த வ ஜுனூதிஹி, அந்த ஜாலூத்தையும் ஜாலூத்துடைய படைகளையும் இந்த தாலூத்துடைய அந்த படைகள் அடைந்த பொழுது, காலு அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, இறைவா எங்களுக்கு பொறுமையை கொடு, வஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதத்தை நிலைத்திருக்க செய், ஓடி போய் வச்சிடாத. எதிரியுடைய தாக்குதலோ, எதிரிகளுடைய அந்த பலமோ ஏதோ ஒன்று எங்களை நிலைகுலைய வச்சு இருக்கிற இடம் தெரியாம காலி பண்ண வச்சிடாத. வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு பிரார்த்தனை, எங்களுக்கு உதவி செய் என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத் ஆல் இம்ரான்ல 146 147 இரண்டு வசனங்கள்ல சொல்லும் போது, வகஅய்யிம் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர், எத்தனையோ நபிமார்களோடு அவர்களுடைய சேர்ந்து இருந்தாங்கல்ல நல்லடியார்கள், அவர்கள் போர் செய்திருக்கிறார்கள்.
அப்படி போர் செய்யும் பொழுது என்னெல்லாம் நடக்கல அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பலவீனமும் அவர்கள்ட்ட ஏற்படல, அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு சடைவும் ஏற்படல, அதே போல பலவீனமும் ஏற்படல. அவர்கள் தைரியமாக நின்று தங்களுடைய தைரியத்தை இழக்காமல் அவர்கள் போர் செய்தார்கள். சொல்லிவிட்டு அந்த போருடைய அந்த கட்டத்தில் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமா கான கௌலஹும் இல்லா அன் காலு. அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரப்பனா கஃபிர் லனா ذுனூபனா. இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா. எங்களுடைய காரியங்களில் வரம்பு மீறுதலை அப்படி நடந்துட்டோம் அப்படி சொன்னா அதையும் நீ மன்னிச்சிரு. வசப்பித் அக்தாமனா. எங்களுடைய பாதங்களை நிலைத்திருக்க செய். வன்சுர்னா அலல் கோமில் காஃபிரீன். காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்துல போய் நிக்கிறாங்க இல்லையா? பத்ர் போர்க்களம் போராக எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு போராக மாறுது. அந்த இடத்துல புகாரில் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. லம்மா கான யௌமு பத்ரின் நவர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் முஷ்ரிக்கீன வஹும் அல்ஃபுன் வ அஸ்ஹாபுஹு 319. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, எதிரிகள் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறார்கள். முஸ்லிம்களோ அதுல மூன்றில் ஒரு பகுதி 319 பேர் தான் இருக்கிறார்கள். ஃபஸ்தக்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிப்லத. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி சும்ம மத்த யதைஹி தங்களுடைய கரத்தை நீட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி. அல்லாஹும்ம ஆத்தி மா வஅத்தனி. அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாமி லா துஅபத் ஃபில் அர்த். அல்லாஹ் நீ கொடுத்த வாக்கை எங்களுக்கு நிறைவேற்று. நீ எங்களுக்கு இதுல வெற்றியை கொடு. ஒருவேளை இந்த கூட்டம் அழிந்து விட்டால் உன்னை வணங்கக்கூடிய கூட்டம் இங்க இருக்காது யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப மேல துண்டு கிடைக்குது, மேலாடை கிடைக்குது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒன்றி போய் கேட்க கேட்க அவர்களுடைய மேலாடை துண்டு இருக்கு பாருங்க, அப்படியே கீழே நழுவி விழுகிறது. அது கூட தெரியாத அளவுக்கு உள்ளம் ஒன்றி போய் உருகி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. இதுதான் பிரார்த்தனை. அதனாலதான் சொன்னாங்க, நீ பிரார்த்தனை செய்யும் போது காஃபில் பொடுபோக்கா கேட்கிறீங்களா, அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் இடத்துல அங்கீகாரம் கிடையாது. நீ ஒன்றி போய் கேட்கணும், என்ன கேட்கிறன்னு சொல்லி தெரிஞ்சு கேட்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் மரியாதை கொடுக்கறான். அப்ப உடனே அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை ஏற்கப்பட்டு விடும். காரணம் என்ன? அந்த அளவுக்கு நீங்கள் துஆவில் ஒன்றி போய் உங்களுடைய மேலாடை கீழே விழுகின்ற அளவுக்கு தெரியாம நீங்கள் அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்றீங்க. இதுவே போதும் என்று சொல்லி தங்களுடைய மேலாடை எடுத்து கொடுக்கறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை இறக்கி, புகாரில் பார்த்தீங்கன்னா நீண்ட செய்திகள் ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாங்க. அவர்கள் தாக்கப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் புகாரில பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ் அடுத்து சொல்லும் போது சூரத் நம்லில் 62வது வசனமா சொல்லும் போது அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஸிஃபு ஸூஅ வ யஜஅலகும் குலஃபா அல் அர்லி ஐலாஹும் மஅல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். நீங்க இக்கட்டா இருக்கிறீங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஒரு மோசமான சூழல்ல இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் அழைத்து நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பதில் தரக்கூடியவன் அல்லாஹ் அல்லாத கடவுள் இருக்கிறானான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய துஆ வீண் போகாது. அல்லாஹ் உங்களுடைய துஆவிற்கு பதில் தருவான். எனவே அந்த துஆவை நீங்க கேளுங்க. அப்படி கேட்டால் அல்லாஹ் வெற்றி தருவான் என்பதற்காக நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் என்பதை புரிந்து துஆவை துஆவாக கேளுங்க. துஆ என்பது வணக்கம் என்று புரிந்து கேளுங்க. துஆவை கேட்காம இருப்பது அது அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யார் அந்த துஆவை மறுக்கிறார்களோ அல்லது புறக்கணிக்கிறார்களோ, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன்.
என்னுடைய இந்த இபாதத்தை துவாவை யார் செய்யாம புறக்கணிக்கிறார்களோ, பெருமை எடுத்திருக்கிறார்களோ, சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே துவாவை அதிகப்படுத்துவோம், துவாவை கேட்போம். அல்லாஹ்விடத்துல நாம் என்ன வேணுமோ அதை எல்லாற்றையும் கேட்டு பெறுவோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக, துவா என்ற ஆயுதத்தின் மூலமாக தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முருது உரையில் சொன்னது போல ஏராளமான சான்றுகளை குர்ஆனில் ஹதீஸ்களில் அல்லாஹ் நமக்கு சான்றுகளாக அல்லாஹ் சொல்லித்தரான். துவா என்பது வெறுமனே சடங்கு அல்ல. வேறு யாராவது கேட்டு நாம பின்புல பாட்டு போடணுங்கிறது அல்ல துவா என்பது. துவா ஒவ்வொருவருமே கேட்டு அல்லாஹ்விடத்துல பெறக்கூடிய அற்புதமான ஒன்று. அது இக்கட்டான சூழலாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நிலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்துல நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமையில் நீங்கள் கேட்காத சில கூலிகள் உங்களுக்கு வெகுமதியாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். அப்ப கேட்பீங்க, நான் அங்க செய்யலையே, ஆனா இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல துவா கேட்டுக்கிட்டே இருந்த, அதை நான் உனக்கு கொடுக்காம இங்க நன்மையாக மாற்றி தந்தேன் என்று அங்க அல்லாஹ் சொல்லுவான். அப்பதான் எண்ணி பார்ப்போம், உலகத்தில் ஒன்றுமே கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால துவா என்பது அல்லாஹ் வழங்கிய பேராயுதம். அதனால்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல் அம்பியாயில 87, 88 வசனமாக சொல்லும் போது, வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن ان لن نقدر عليه فنادى في الظلمات لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. இக்கட்டான சூழ்நிலை போய் மாட்டிக்கிட்டாரு. எங்க மாட்டிக்கிட்டாரு? மீனுடைய வயிற்றுல மாட்டிக்கிட்டார். மீனுடைய வயிறு பெருசு, ஒரு ஆளை முழுங்கக்கூடிய அளவுக்கு. ஒரு ஆள் உள்ள போய் இருந்தா அப்படியே வாழலாம், இருக்கலாம் உள்ள, அப்படிங்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் அல்லாஹ் மாட்ட வச்சுட்டான். அங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஜெயிலு மாதிரி இருக்கு. சுவாசங்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஹதீஸா இருந்தா நீங்க மறுப்பீங்க. அவர் எப்படி மூச்சு விட்டுருப்பாரு, மூச்சு விட்டா எங்கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஹதீஸா இருந்தா நீங்க மண்டையை வேலை பார்க்க கேட்பீங்க. ஆயத்தா போச்சே, ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ் கடலுக்குள்ள இருளு, அந்த இருளுக்குள்ள மீனுடைய வயிற்றுக்குள்ள இருளு, அதுக்குள்ள இருந்துகிட்டு லா இலாஹ இல்லா அன்த சொன்னார். உன்னை தவிர கடவுள் இல்ல, சுபஹானக நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செஞ்சிட்டு அல்லாஹ் என்ன பாதுகாருன்னு சொன்ன உடனே ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் பதில் தந்தோம்ங்கறான் அல்லாஹ். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவருடைய கஷ்டத்தை நாம போக்கணும் அப்படிங்கிறான் அல்லாஹ். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இப்படித்தான் இறை விசுவாசிகளுடைய கஷ்டங்களை நாம போக்குவோம் அப்படிங்க. கையெழுந்து அல்லாஹ்ட்ட, அடியார்கள்ட்ட பேசாதீங்க, அடியார்கள்ட்ட கெஞ்சாதீங்க, அடியார்கள்ட்ட கேட்காதீங்க. அடியார்கள் மூலமா அல்லாஹ் கொண்டு வருவான் உதவிகளை. இது நடந்த வரலாறு, குர்ஆனுடைய வரலாறு அது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்கள். அது இந்த சூழல்ல நிறைய கேட்க வேண்டிய கடமைகள் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக வேண்டி கேட்க வேண்டியது இருக்கிறது, நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டி கேட்க வேண்டியது இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய நாட்டு அரசியல் கேடுகட்ட அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்காக வேண்டி கேட்க வேண்டியிருக்கு. எல்லாம் கேளுங்க, அழுது கேளுங்க. வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது விடாதீங்க, அறுவடை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. இந்த ஆயுதம் ஒன்றுதான் நமக்கான வெற்றியை தரப்போகிறதே தவிர இந்த உலகத்தில் யாரும் நமக்கு வெற்றியை தரப்போறதில்லை, நமக்கு யாரும் உதவி செய்ய போறதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் மனிதர்களுடைய உருவத்துல, மனிதர்களுடைய வடிவில அல்லாஹ் இந்த உதவிகளை செய்வான். எனவே துவா என்பது ஒரு பேர் ஆயுதம் என்பதை புரிந்து கொண்டு அதிகம் அதிகம் துவா செய்வோம். இந்த நாட்டுக்காக வேண்டியும், இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், நல்ல சூழல் உருவாக வேண்டும். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்ல, இன்னும் இதர நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமான முறையிலே, நல்ல முறையிலே நாடு அமைதி பெற வேண்டும், நாட்டுடைய மக்கள் அமைதி பெற வேண்டும், எல்லாம் இயல்பான நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று அதிகம் அதிகம் துவா செய்வோம். குறிப்பாக நாம் நம்முடைய சந்ததிகளுக்காக துவா செய்வோம். கேடுகிட்ட சந்ததிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நடிகனை பார்த்து சொல்கிறது, பார்த்து விட்டேன் பெரிய பாக்கியம் போல. இன்னொருத்தர் சொல்கிறான், 28 நோன்பு வைத்த பாக்கியம், இந்த நாள் அவரை பார்த்ததில் எனக்கு அந்த நோன்பு வைத்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. இன்னொரு பேட்டி ஒரு பெண் சொல்றான், என்னுடைய கணவருக்கே தெரியும் நான் அவரை தான் விரும்புறேன்னு சொல்லி. 5 வயசு பையன் கூட சொல்றாரு, உனக்கு அவரை தான் பிடிக்குன்னு சொல்லி. எவ்வளவு கேடுகிட்டு போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய சந்ததிகள் இது போன்று நாற்றம் எடுத்த சந்ததிகளாக மாறிவிடக்கூடாது.
நல்ல குழந்தை வலதும் சாலிஹன் எது உலகு, நல்ல குழந்தை பெற்றோர்கள் மரணித்த பிறகு கூட பிரார்த்தனை செய்தால் போய் கிடைக்குமே, அது போன்ற சந்ததிகளை உருவாக்குங்க. அதற்கு பேர் ஆயுதமாக இந்த துஆ இருக்கிறது. எனவே அனைத்து முஸ்லிம்களுக்காக வேண்டியும், அனைத்து மக்களுக்காக வேண்டியும், நம்முடைய மக்களுக்காக வேண்டியும், நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தீர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும். எனவே அந்த ஆட்சிக்காக வேண்டி அதிகம் அதிகம் துஆ செய்யுங்கள். தீய சக்தியா தூய சக்தியா எது நல்லது அப்படிங்கிறத பிரித்து ஆய்வு செய்யுங்க. கட்சிகள் வேறுபாடு மறந்துருங்க. இன்றைய கால சூழலில் எந்த தேர்வு நமக்கான தேர்வு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பாருங்க. 20 ஆண்டு காலங்கள் 30 ஆண்டு காலங்கள் நான் ஊறி போய் கிடக்கிறேன், ஊறி போய் கிடக்கலாம். ஆனால் அந்த ஊறி போனது ஊசி போனது இன்றைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து எது நல்லது, எது வருவதன் மூலமாக நன்மை இருக்கிறது என்பதை நீங்களும் தீர்மானியுங்கள். ரப்பிடத்திலேயும் நீங்கள் கையேந்தி கேளுங்கள். அல்லாஹ் நல்லதே நாடட்டும், நல்லதே நடக்க வைக்கட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் தர வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي